இப்போது இதை வந்து நம்ம த்ரூ வேரியபிள் இன்க்ரிமெண்டிங் மூலியமாக பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ரியாக்குள்ளே 1 மட்டும் ஸ்டோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா ப்ரியா ஈக்குவல் டு ப்ரியா ப்ளஸ் 1 பண்ணுவோம், ப்ளஸ் 2 பண்ணுவோம். அப்போ ஆல்ரெடி ப்ரியாக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது கூட 2 ஆட் ஆகும். இப்போது ப்ரியா ஈக்குவல் டு இதில் வந்து I++ல் இருக்கா இருக்குது, ஸ்விஃப்டில் இல்லை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. ப்ரியா ப்ளஸ் 3 பண்ணலாம். இதை வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டும் தெரியும்ல, ப்ரியா ப்ளஸ் ஈக்குவல் டு ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி 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 என்ன ஓகே, உங்களுக்கு தெரியும்ல ப்ரியா ப்ளஸ் ஈக்குவல் டு 4ம் ப்ரியா ஈக்குவல் டு ப்ரியா ப்ளஸ் 4ம் சேம் தான். அது தெரியும் தானே உங்களுக்கு. இதுக்கப்புறம் ப்ரியா ஈக்குவல் டு ப்ரியா ப்ளஸ் 5ன்னு பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான், தெரியும்ல, இதுவும் ஒன்று தான். இப்போ இதை பண்ணிட்டோன்னா நமக்கு அதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாமா? டேய் எத்தறாங்களா? ஆக்சுவலி 7 வரைக்கும் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் அடிச்சுட்டு 6 7 டக்குன்னு அடிச்சிடலாம். ஆனால் ஒரு யூஸும் இல்லை, மறுபடியும் ரன் பண்ணி தான் ஆகணும். ஸ்டாப். நம்ம நேரம் அதுக்குள்ளே ரன் ஆயிடுச்சு. வராங்களே வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா. வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? ஆகுடா சீக்கிரம். கிராடல் பில்ட் ஆகிட்டு இருக்கா? உங்களுக்கு கிராடல்னா என்னன்னு தெரியும்ல? சொல்லுங்க பார்க்கலாம், கிராடல்னா என்ன? அதாவது அந்த காலத்தில் எப்படி தெரியுமா ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் இருந்துச்சு? நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்ப சொல்லித்தரேன். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? ரெஜிஸ்டர் கொடுத்துட்டோன்னா 28 கரெக்டாக 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 பாருங்க. 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 வந்து 21, 21 + 7 28 கரெக்டாக. ஸோ 28 கரெக்டு தான். அப்போ அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று மட்டும் இதுக்கு பண்ணோம், அவுட்புட் ட்ரேஸ் பண்ணோம். ஓகே, பண்ணி விடுவோமா? இதை சின்னது பண்ணிட்டு இந்த இடத்துலையே நம்ம பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? நாம் ஒரு ஸ்கொயராக வரையணும்னு நினச்சா அது வேறு ஒன்று வரைஞ்சிருது. என்ன பண்ணுறது? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு அவுட்புட் ரேஸ் எப்படி நடக்கும்னா முதல்ல ப்ரியா ஈக்குவல் டு 1. ஸோ ப்ரியான்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகி அதுக்குள்ளே 1 வந்துடும். நான் பட்டன் ஆன் கிளிக்கெல்லாம் பண்ணல, ஏன்னா இதில் ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்குது. கிளிக் பண்ணாவே அப்போ இங்கே தான் கோட் வரும். ஸோ காமன் சென்ஸ் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் ப்ரியா ஈக்குவல் டு ப்ரியா ப்ளஸ் 2. இப்போ ப்ரியாக்குள்ளே என்ன இருக்குது? 1. அப்போ இந்த 1 இங்கே வந்துடும். 1 + 2 என்ன? இந்த 1 + 2 வந்து இப்போ 3 ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த 3 ப்ரியாக்குள்ளே போயிடும். ஸோ இதை அடிச்சுட்டு 3ன்னு எழுதிக்கணும். இப்போ ப்ரியாக்குள்ளே என்ன இருக்குது? 3. அப்போ இந்த 3 இங்கே வரும். 3 + 3 என்ன? 6. அப்போ இந்த 6 ரிட்டர்ன் பண்ணும். அந்த 6 ப்ரியாக்குள்ளே போயிடும். ஓகேவா? இப்போ ப்ரியா ப்ளஸ் ஈக்குவல் டு 4னா கம்ப்யூட்டருக்கு அது புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கிராடல் என்ன பண்ணுன்னா, எக்ஸாக்டாக கிராடல் அதை பண்ணாது, பட் இப்போதைக்கு நீங்கள் கிராடல் இதை பண்ணணுன்னு புரிஞ்சுக்கோங்க. ப்ரியா ஈக்குவல் டு ப்ரியா ப்ளஸ் 4ன்னு இதுவே மாற்றிக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இதை முதல்ல இது ப்ரியா ஈக்குவல் டு ப்ரியா ப்ளஸ் 4ன்னு மாற்றிக்கும். அப்போ ப்ரியாக்குள்ளே என்ன இருக்குது? 6. ஸோ 6 + 4 என்ன? 10. அப்போது இதுவே என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல 10 ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? அப்போ ப்ரியாக்குள்ளே 10 போயிடும். ஸோ இப்படி தான் ப்ரியாக்குள்ளே 10 வந்திருக்கும். இப்போது ப்ரியா ஈக்குவல் டு ப்ரியா ப்ளஸ் 5. 10 + 5 என்ன? 15. அப்போ ப்ரியாக்குள்ளே 15 வந்துடும். இப்போது 15 + 6 என்ன? 21 ப்ரியாக்குள்ளே போயிடும். அப்போ இங்கே 21 வந்திருக்கும். இப்போ ப்ரியாக்குள்ளே என்ன இருக்குது? 21. அப்போ இந்த ப்ரியா 21 என்ன பண்ணும்? 21 என்ன பண்ணும்? ப்ரியா ரிட்டர்ன் பண்ணும். சொல்லுங்கள், இந்த வேர்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரியான்னு இருக்கிற இடத்துல 21 வந்துடும், ரிட்டர்ன் பண்ணும். இனி அடுத்த ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ்க்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி அவுட்புட் ட்ரேஸ் பண்ணாமல் நான் ரிட்டர்ன் பண்ணி ஆன் சிஸ்டமே தான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து மாற்றி காட்டுவேன். அப்படி தான் கம்ப்யூட்டர் ஆக்சுவலாகவே ஒர்க் ஆகும். அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 21 + 7 என்ன? 28. ஸோ இப்போ ப்ரியாக்குள்ளே 28 போயிடும். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? சிஎல் ப்ரியா. இப்போ ப்ரியா என்ன பண்ணும்? 28 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போது சிஎல்ல 28 ஆயிரும். புரிஞ்சுதா? இப்படி தான் நமக்கு 28ங்கிறது பிரிண்ட் ஆச்சு. ஸோ தட்ஸ் ஆல்.